வணக்கம் நண்பர்களே. நம்ம வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ எக்ஸாமுக்காக வார்ம் அப் பார்த்துட்ருக்கோம். இப்போ வார்ம் அப் சீரீஸில் ரெண்டாவது வார்ம் அப்பாக சாயில் மெக்கானிக்ஸ் பார்க்கலாம். வரக்கூடிய ஜனவரி 4 நம்மளுடைய வகுப்புகள்லாம் ஆரம்பமாக இருக்குது. அதுக்காக வார்ம் அப்பாக தான் நம்ம கிளாஸஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைய வார்ம் அப் கிளாஸில் சாயில் மெக்கானிக்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ சாயில் மெக்கானிக்ஸை பொறுத்தளவில் ஒரு பில்டிங்க்கு அடிப்படையான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லலாம்? சாயில் மெக்கானிக்ஸை பற்றி சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் அதிகமான சப்ஜெக்ட்டு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வரக்கூடிய எல்லா வகையான கொஸ்டினையுமே நம்ம அடிச்சிட முடியும். ஓகேவா? அந்த 100% கிட்டத்தட்ட ஒரு 60 ஒரு 70% ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கும். சம் தான் கொஞ்சம் அதிகமாக கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் சம்முங்கிறது ரொம்ப பெரிய பெரிய சம்லாம் கிடையாது. குட்டி குட்டி சம். வாய்ட் ரேஷியோனா என்ன, அதுக்கு நான் ஃபார்முலா இருக்கும். அதில் நீங்கள் வேல்யூ தூக்கி போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில். இன்னைக்கு சாயில் மெக்கானிக்ஸில் பார்க்கக்கூடிய அந்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில். ஓகே, சாயிலுடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னென்னா வாய்ட் ரேஷியோ. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னது? வாய்ட் ரேஷியோ. இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இதுக்கான சிம்பிள் என்ன, இதுக்கான எப்படி நோட்டேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஸ்மால் இ தான் இதுக்கான நோட்டேஷன். இப்போ வாய்ட் ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல பேஸ் டயக்ராம் நமக்கு தெரியணுங்க. பேஸ் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயக்ராம் தெரியணும். இது சாயிலுடைய சாலிட்னு வச்சுக்கோங்களேன். சாலிடுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. சாயில் சாலிட் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாகவே இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சாயிலுடைய சாலிடு. ஓகேவா? இதில் ஃபுல்லாகவே வாட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சாயில் சாலிடே மேலே வாட்டர் இருக்குது, இதில் ஏர் இருக்குது. ஓகே, இது வாட்டர் இருக்குது, இதில் சாலிட் இருக்குது. சாலிட்னு எதை சொல்கிறேன்னு தெரியுமா? ஒரு மண் துகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மண்ணில் தனியாக ஒரு துகளை பிரித்து எடுக்க முடியுமா? அந்த தனியாக இருக்கக்கூடிய துகளை மட்டும்தான் நான் சாயிலுடைய சாலிட் அப்படின்னு சொல்லி தனியாக பிரித்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக தனியாக அந்த மாதிரி இருக்காது. நேச்சுரல் டெபாசிட்டில் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. நான் என்னுடைய அனலைஸ்க்காக நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, அந்த சாலிடை தனியாக பிரித்து இந்த சாலிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக பிரித்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வாட்டரை நான் தனியாக பிரித்து அதுக்கு மேலே வச்சுருக்கிறேன். உள்ளே ஏர் இருக்குது இல்லையா? ஜென்ரலாக இருக்கக்கூடிய நேச்சுரல் சாயில் டெபாசிட் எப்படி இருக்கும்? சாலிட் இருக்கும், வாட்டர் இருக்கும், ஏர் இருக்கும். இந்த மூணும் சேர்ந்த கலவையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சாயில் அப்படின்னு சொல்கிறோம். சாயிலுடைய சாலிடு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேப்பு, அந்த கேப்பில் வாட்டர் இருக்கலாம், அந்த கேப்பில் ஏர் இருக்கலாம். அப்போ இந்த மூணும் சேர்ந்த அந்த கூட்டமைப்பை தான் என்ன சொல்கிறேன்? சாயில் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இதோடைய வால்யூம் நான் எப்படி வச்சுக்கலாம்? வால்யூம் ஆஃப் ஏர் வச்சுக்கலாமா? இந்த வால்யூம் எப்படி வச்சுக்கலாம்? வால்யூம் ஆஃப் வாட்டர்னு வச்சுக்கலாம். இந்த வால்யூம் எப்படி வச்சுக்கலாம்? வால்யூம் ஆஃப் த சாலிட் அப்படின்னு வச்சுக்கலாம். கரெக்டாக? இது என்ன சொல்லலாம்? டோட்டல் வால்யூம். இதுக்கு பிறகு என்ன பேர்? டோட்டல் வால்யூம். கரெக்ட் தானே? வால்யூம் ஆஃப் சாலிடு ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஏர். இந்த மூணு சேர்ந்த கலவை என்ன சொல்லலாம்? இந்த மூணு சேர்ந்த கூட்டு வால்யூம் என்ன சொல்லலாம்? டோட்டல் வால்யூம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இருக்கு பாருங்க, இந்த ரெண்டு இதை மட்டும் என்ன சொல்லலாம்? இதை மட்டும் வால்யூம் ஆஃப் வாட்டரையும் வால்யூம் ஆஃப் ஏர், இந்த ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லலாம்? வால்யூம் ஆஃப் வாய்டு அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லுவாங்க? வால்யூம் ஆஃப் வாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு சார் வால்யூம் ஆஃப் கேப்னே சொல்லலாமே? எதுக்கு சார் வால்யூம் ஆஃப் வாய்டுன்னு சொல்கிறாங்க? அந்த மண் துகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய கேப்புக்கு சாயில் மெக்கானிக்ஸில் டெக்னிக்கலாக ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. அந்த நேம் தான் வாய்டு. அந்த நேம் தான் என்னது? வாய்டு. வாய்டுன்னு பயந்துடாதீங்க, அது கேப்பு தான். அந்த கேப்புக்கு சாயில் மெக்கானிக்ஸில் தனியாக ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, ஒரு டெக்னிக்கல் நேம். அந்த டெக்னிக்கல் நேமுக்கு பேர் வாய்டு. அப்போ வால்யூம் ஆஃப் வாய்டுங்கிறது எந்த ரெண்டும் சேர்ந்தது? வால்யூம் ஆஃப் ஏரும் வால்யூம் ஆஃப் வாட்டரும். வால்யூம் ஆஃப் சாலிடோடு சேர்த்து இந்த மூணையும் சேர்த்து எடுத்தோம்னா அதான் என்னது? டோட்டல் வால்யூம். அப்போ பாருங்கள், இப்போ நம்ம வாய்டு ரேஷியோ ஃபார்முலா எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்கள். வாய்ட் ரேஷியோனா என்ன? இது ஒரு ரேஷியோ, கரெக்ட் தானே? அதில் எந்த மாற்றம் இல்லை. எந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட ரேஷியோன்னு சொல்லி பாருங்களேன். எந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட ரேஷியோ அப்படின்னா வால்யூம் ஆஃப் த வாய்டு டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சாலிட். நல்லா ஏன் வச்சுக்கோங்க. வால்யூம் ஆஃப் த வாய்டுன்னு அந்த இருக்குது, இது டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சாலிட். அப்போ வால்யூம் ஆஃப் த வாய்டு டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சாலிட், இந்த ரேஷியோ தான் என்ன சொல்கிறோம்? வாய்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா சாயில் மெக்கானிக்ஸில். நம்ம ஜேடிஓவில் இதிலேருந்து நடந்து முடிஞ்ச ஜேடிஓ எக்ஸாமில் கூட கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஏயிலையும் அதிகப்படியான கொஷின்ஸ் இதிலேருந்து வருது. அப்போ இன்ஜினியரிங் சர்வீஸ்னாலே சாயில் மெக்கானிக்ஸில் முக்கியமான ஒரு பேராமீட்டர் என்னது? இந்த வாய்ட் ரேஷியோ. இதுக்கு தனியாக இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது, எம்பெரிக்கல் ஃபார்முலா. ஈக்குவல் பொராசிட்டியை வச்சு வரும் இந்த ஃபார்முலா. அடுத்து நம்ம பொராசிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேருந்து வரக்கூடிய ஃபார்முலா ஈக்குவல் n டிவைடட் பை 1 - n. ஓகேவா? இதுதான் வாய்ட் ரேஷியோக்கான ஒரு எம்பெரிக்கல் ஃபார்முலா. n டிவைடட் பை 1 - n. இந்த ஃபார்முலா முக்கியம், இந்த ஃபார்முலா முக்கியம். அடுத்த பேராமீட்டர் பாருங்கள், பொராசிட்டி. அடுத்த பேராமீட்டர் பொராசிட்டி. இது எப்படி நோட்டேட் பண்ணுவாங்கன்னா n அப்படின்னு சொல்லி நோட்டேட் பண்ணுவாங்க. இதுக்கான லெட்டர் என்ன? n.
இது என்ன அப்படின்னு சொல்லி பாருங்களேன், இது ஒரு ரேஷியோ தான். இது எதுக்கான ரேஷியோன்னு சொல்லி பாருங்களேன். ஏற்கனவே வாய்ட் ரேஷியோ வந்து வால்யூம் ஆஃப் வாய்டோட வால்யூம் ஆஃப் சாலிட் போட்டோமா, இங்கே எப்படி போடணும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் த வாய்டு டிவைடட் பை டோட்டல் வால்யூம். எப்படி போடணும்? வாய்ட் ரேஷியோனா என்ன மீனிங்? வால்யூம் ஆஃப் த வாய்டு டிவைடட் பை டோட்டல் வால்யூம். இதுதான் என்ன சொல்லுவாங்க? பொராசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எம்பரிக்கல் ஃபார்முலா இருக்குது. அந்த எம்பரிக்கல் ஃபார்முலா எதை வச்சு வரும் அப்படின்னா வாய்ட் ரேஷியோ வச்சு வரும். அங்கே வந்து இதை வச்சு வந்துச்சுல, இங்கே வந்து அதை வச்சு வரப்போகுது. அப்போ n is equal to E divided by 1 plus E. அந்த ஃபார்முலா மாற்றினா இப்படி தான் வரும். ஓகேவா? அந்த ஃபார்முலா மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். n is equal to E divided by 1 plus E. அங்கே வந்து E is equal to n divided by 1 minus n சொல்லி படித்தோம். இங்கே n is equal to E divided by 1 plus E. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இந்த ரெண்டுமே. அடுத்து பாருங்கள், அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன? சாயிலுடைய ப்ராப்பர்ட்டியில் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். இது எப்படி நோட்டேட் பண்ணணும் அப்படின்னா எஸ்ஆர். டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் என்னது? எஸ்ஆர். அதாவது டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதோடைய ரேஞ்ச் வந்து 0லேருந்து 100 வரைக்கும் இருக்குங்க. அதோடைய ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்கும்? 0லேருந்து 100% வரைக்கும் இருக்கும். 0னா எந்த சாயிலுக்கு 0 கொடுப்பாங்க அப்படின்னா ட்ரை சாயில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சேச்சுரேஷன் என்னங்க? அந்த ஈரத்தன்மையை தான் என்ன சொல்கிறாங்க? சேச்சுரேஷன் சொல்கிறாங்க. அப்போ ட்ரை சாயில்னு என்னது? காஞ்ச மண். அதுக்கு எதாவது ஈரத்தன்மை இருக்குமா? இருக்காது. அப்போ ட்ரை சாயிலுக்கு எஸ்ஆர் வேல்யூ, அதாவது டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எவ்வளோனா 0. அதுவே வெட் சாயிலாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்ஆரோட வேல்யூ 100%. சரி, இப்படி இருக்குமா சார்? சில இடங்களில் இப்படியும் இருக்கலாம். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த சாயிலில் எப்படி இருக்கும் அப்படின்னா 0லேருந்து 100% இடைப்பட்ட வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பார்ஷியலி சேச்சுரேட்டட் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? பார்ஷியலி சேச்சுரேட்டட் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய வேல்யூ 0லேருந்து 100க்குள்ளே இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள். அப்போ எஸ்ஆருக்கான ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். எஸ்ஆர் அப்படின்னா வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த வாய்ட். ஓகேவா? எந்த ரெண்டுக்கான ரேஷியோ வந்து டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் சொல்லுவாங்க? வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த வாய்ட். அப்படின்னா மீனிங் என்னங்க? வால்யூம் ஆஃப் த வாய்டுக்குள்ளே வால்யூம் ஆஃப் த வாட்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கக்கூடிய ரேஷியோ தான் எஸ்ஆர். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான். இதுக்கு பாருங்கள், டோட்டல் வால்யூமில் வால்யூம் ஆஃப் த வாய்டு எவ்வளோ இருக்குது அதுதான் பொராசிட்டி. அதே மாதிரி வாய்ட் ரேஷியோ சொல்லணும்னா வால்யூம் ஆஃப் த சாலிடில் வால்யூம் ஆஃப் த வாய்டு எவ்வளோ இருக்குது, இதுதான் என்னது? வாய்ட் ரேஷியோ. ஓகேவா? இந்த மாதிரி தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய எல்லா கொஸ்டின் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எஸ்ஆர் ஃபார்முலானது வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த வாய்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஏர் கண்டென்ட். இதை எப்படி நோட்டேட் பண்ணணும்னா ஏசி. ஏர் கண்டென்ட் இல்லையா, அதனால் ஏசி அப்படின்னு சொல்லி நோட்டேட் பண்ணுவாங்க. அதாவது அந்த சாயிலுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஏருடைய அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற பற்றி சொல்கிறது தான் இந்த ஏசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர் கண்டென்ட் சொல்கிறாங்க. இந்த ஏர் கண்டென்ட்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா அந்த டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் பார்த்தோம்ல, அங்கே வந்து தண்ணியை பற்றி பேசணுமா, இங்கே ஏரை வச்சு பேசணும். அங்கே எப்படி பார்த்தோம்? வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த வாய்டு போட்டோம்ல, இங்கே எதை மட்டும் மாற்றணும்? அந்த வால்யூம் ஆஃப் த வாட்டர் இருப்பது எதை பற்றி மட்டும் போடணும்? வால்யூம் ஆஃப் த ஏரை மட்டும் போட்டால் மட்டும் போதும். ஓகேவா? அப்போ வால்யூம் ஆஃப் த ஏர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த வாய்டு. அப்படின்னா மீனிங் என்னங்க? வால்யூம் ஆஃப் த வாய்டில் வால்யூம் ஆஃப் த ஏர் எவ்வளோ இருக்குது, இந்த ரேஷியோ தான் என்னது? ஏசி. ஓகேவா? வால்யூம் ஆஃப் த ஏர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த வாய்டு. இதுக்கு பேர் தான் ஏர் கண்டென்ட். இந்த ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குங்க. ஒரு சாயிலுக்குள்ளே எப்படிங்க இருக்கலாம்? ஒன்று தண்ணியால் நிரம்பியிருக்கலாம், அல்லது ஏரால் நிரம்பியிருக்கலாம், அல்லது இந்த ரெண்டும் சேர்ந்த கலவையாக இருக்கலாம். கரெக்ட் தானே? இப்போ தண்ணி பாதி 50% இருந்துச்சுன்னா மீதி இப்போ 50% எதுங்க இருக்கும்? ஏர் தானே இருக்கும். இல்லை தண்ணி 25% இருக்குது, ஏர் வந்து எவ்வளோங்க இருக்கும்? 75% இருக்கும். அப்படி தானே? அப்போ இதில் ஒரு ரிலேஷன் இருக்கும். இது முக்கியமான ரிலேஷன். ஏசி ப்ளஸ் எஸ்ஆர் ஈக்குவல் டு 1, அல்லது எப்படி போட்டுக்கலாம்? ஏசி ப்ளஸ் எஸ்ஆர் ஈக்குவல் டு 100%. கரெக்ட் தானேங்க? ஒரு வேளை எஸ்ஆரோட வேல்யூ 50% இருந்துச்சுன்னா ஏசியோட வேல்யூ எவ்வளோ தான் இருக்கும்? 50 இருக்கும். எஸ்ஆரோட வேல்யூ 30 இருக்குது, அப்போ ஏசி எவ்வளோ இருக்கும்? அந்த 30 அந்த பக்கம் தூக்கி போட்டிங்கன்னா 70 வரும். இது இந்த மாதிரி தான் சம்லாம் கேட்பாங்க. சம்முங்கிறதுனா பெரிய சம் நினச்சிடாதீங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி சம்மாக தான் கேட்பேன். ஓகேவா? ஏசி ப்ளஸ் எஸ்ஆர் ஈக்குவல் டு 100%. அடுத்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள், பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்டு. இதுக்கான சிம்பிள் என்ன? ஈட்டா. ஓகேவா? எண் கிடையாது ஈட்டா. ஈட்டான்னு சொல்லுவாங்க. ஓகே, பர்சன்டேஜ் ஆஃப் த ஏர் வாய்டு. இது என்ன பர்சன்டேஜ் ஆஃப் த ஏர் வாய்டு அப்படின்னா வால்யூம் ஆஃப் த ஏர் டிவைடட் பை டோட்டல் வால்யூம். ஓகேவா? வால்யூம் ஆஃப் த ஏர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த வாய்டு போட்டோம்னா அதுக்கு பேர் என்ன பேர்? ஏர் கண்டென்ட்னு சொல்லி படிச்சிருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் த ஏர் வாய்டு அப்படின்னா வால்யூம் ஆஃப் த ஏர் டிவைடட் பை டோட்டல் வால்யூமில் வால்யூம் ஆஃப் த ஏர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது அந்த ஈட்டா, பர்சன்டேஜ் ஆஃப் த ஏர் வாய்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் மெக்கானிக்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் வந்து என்னென்ன பேராமீட்டர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். வாய்ட் ரேஷியோ, பொராசிட்டி, அப்புறம் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், ஏர் கண்டென்ட், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்டு, இந்த மாதிரி முக்கியமான பேராமீட்டர் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்கள், நம்மளுடைய வகுப்பு ஆரம்பமாகக்கூடிய ஜனவரி 4ஆம் தேதி வரக்கூடிய ஜனவரி 4ஆம் தேதி நம்மளுடைய டிஎன்பிசி ஜேடிஓக்காக ரோடு இன்ஸ்பெக்டருக்காக ரெகுலர் கிளாஸஸ் வந்து தென்காசி பிரான்ச்சஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்.
இதுக்காக இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கீழ்கான நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த கிளாஸஸில் நீங்கள் சேர்ந்து வந்து பயன்பெறலாம். நம்பர் 9597587300 அப்படிங்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் பதிவு பண்ணி 500 rupees ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணி இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி பயன்பெறலாம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுடன் கூடிய ஒரு வகுப்பை தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இந்த பேட்சை பொறுத்தளவில் டெக்னிக்கல் ப்ளஸ் ஜிஎஸ் இந்த ரெண்டுக்குமே நம்ம வகுப்புகள் நடக்கும். வாரம் சனிக்கிழமை மாதிரி தேர்வுகள் நடைபெறும். காலையில் டெக்னிக்கல் மாடல் டெஸ்ட்டு, ஆஃப்டர்நூன் ஜிஎஸ் மாடல் டெஸ்ட்டு. அஸ் பர் டிஎன்பிஎஸ்சி எப்படி நடத்துவாங்களோ அதே பேட்டர்னில் தான் நம்ம நடத்த இருக்கிறோம். அப்போ இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிப்ளமோ சிவில் அல்லது பிஇ சிவில். இந்த பேட்சுக்கான நேம் வந்து கேண்டிலிவர் பேட்ச். அப்போ இந்த கேண்டிலிவர் பேட்சில் நீங்கள் பயன்பெற்று வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ மற்றும் ரோட் இன்ஸ்பெக்டர் தேர்வில் வெற்றி பெற்று நீங்கள் அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு TAF IAS அகாடமி சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த கிளாஸை மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.